அப்பனே என்டி அப்பா. சரி சரி, இன்றைக்கு எத்தனை பேர் வெளியினமோ தெரியாது. அப்பனே விநாயகா, எல்லாமே நீதான். இன்றைக்கு சிவன் சிவராத்திரி. அப்பா இன்றைக்கு கொஞ்சம் வேண்டாம் நேரத்துக்கு இன்றைக்கு ஹாஸ்பிட்டலை மூடணும். யார் யார் வெளியினமோ தெரியாது. பாப்போமா வா, யார் ஃபோன் பண்ணுறாங்க உங்களோடக்கு பாருன்னு எடுக்கிறேன். ஃபோனு சவுண்ட் பெறாதான். ஓ ஹலோ, ஓ தம்பி சொல்லுங்க போ. ஓ இது நீர்வேலி சந்தி தான். தம்பி நீர்வேலி சந்திலேருந்து கந்தசாமி கோயில் இருக்குல்லோ, அந்த கந்தசாமி கோயிலேருந்து ஒரு 150 மீட்டர் தூரம் தானே போவேன் ஹாஸ்பிட்டல். ஓ ஆயுர்வேதம் தான், ஆயுர்வேதம் தான். சரி அப்போ சரி அப்போ, ஓகே ஓகே ஓகே. வந்துட்டாங்க. ஊர்வலம் தெரியாது, உலகங்களும் தெரியாது, எங்கே இருந்து தான் திரிகிறாங்களோ தெரியாது. ஐயோ ஐயோ, எத்தனை பேரை நான் மேய்க்க வேண்டியா கிடக்கு. சரி பார்ப்போம், யாரும் வரையிலும் தானே. என்னடாப்பா இன்னைக்கு கோல் வருது தெரியாது. அந்த பொடியனோட புக் பண்ணினவன் என்னன்னு காணே இல்லை, எங்க போட்டாங்கன்னு தெரியல. ஐயா டாக்டர் ஐயா. ஓ வாங்க, உள்ள வாங்க. இருக்கிறீங்களா டாக்டர் ஐயா? ஓமா ஓம் இருக்கிறேன், வாங்க வாங்க. ஆரடாப்பா கதவு வந்து கிடக்குது, அதுல 2 கேட்குறாங்க. தம்பி தம்பி நீங்க கோல் பண்ணீங்க. சரி இரண்டு 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 இரண்டு. ஐயா என்ன என்ன வேலை உனக்கு? என்ன தம்பி உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா கிடக்குது. நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு ஐயா. என்ன தம்பி? காய்ச்சல் வரணும். ஏன் தம்பி சைக்கிள் நல்லா ஓடுறீங்க? பார்க்கத்தான் தெரியுது தம்பி. வந்தோடனே தம்பி இருந்தாங்க தம்பி, நான் பார்த்தது இன்னும் பார்த்த நான் அங்கே வந்த உடனே நான் பார்த்தேன் தம்பி. என்ன தம்பி இரும்பல் கசமும் இருக்கு. என்ன தம்பி ஏகப்பட்ட இது போலக்கு. என்ன தம்பி என்ன தம்பி நீ எக்கச்சக்கமான வருத்தத்தை கொடுத்துருக்கா உனக்கு. பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல தம்பி. எனக்கு என்ன உனக்கு எக்கச்சக்கமான வருத்தம்ட்டா எனக்கு என்ன தம்பி, காசு தானேடா. ஐயா இந்த கண் இருக்கு ஐயா. ஓ அந்த கண் வந்து இப்படி பார்க்க மங்கின மாதிரி தெரியுது. அப்ப உனக்கு சுவர் இருக்கே தம்பி. இன்னும் தெரியல ஐயா. தம்பி நான் என்ன நீ யோசிக்காத தம்பி. அப்ப நீ சுவர் எல்லாம் செக் பண்ணி பார்க்க இல்லையே? இல்ல பார்க்கல. அரசாங்க ஆஸ்பத்திரி தம்பி தமிழ் வைத்தியம் தம்பி. அது போவியா பையன் பையா காய்ச்சலுக்கு போனா கையை எடுக்கலாம், பல்லு குடுங்க போனா வந்து உடனே வண்டி எடுக்கிறாங்க. தம்பி எந்த தமிழ் வைத்தியம் தம்பி, எந்த கையப்பட்டாலே எத்தனை பேருக்கு தம்பி வைத்தியம் மாறி கோல் போல அழுகினம் இல்லை எனக்கு. என்ன தம்பி வேற அண்டைக்கு ஒரு பொட்டி ஒன்று எடுத்தா, ஐயோ தனக்கு மயில் கணக்க வராதுதான் மருந்து ஒன்று கொடுத்தேன். என்ன சோக்கா இருக்கு தம்பி, உன்னை பார்க்க எனக்கு கொஞ்சம் பயமாத்தான் கிடக்குது. அது தம்பி சுவர் இருந்தா அந்த வருத்தம் பிறந்தான். சுவர் வந்தா தம்பி கொலஸ்ட்ரால் வேறு, பிரஷர் வேறு, எல்லாம் எல்லாம் பிறந்த தம்பி. இப்படி நான் கேள்விப்பட்டேன் ஐயா. கேள்விப்பட்டு ஒரு ஆள் தான் நம்ப தந்தது. தம்பி தந்ததே நம்ம துறமான டாக்டர் ஐயா இருக்கிறாராம். பவுடரா தான் தருவீங்களா? ஏதோ ஒரு பவுடரா தருவீங்களாம். மெடல கட்டியா ஏதோ குடிசை தருவீங்களா? மருத்துவம் ஏதோ ஆயுர்வேதமா? தம்பி எக்க சொல்றான் சனம் தம்பி வெல்றது. என்ன தம்பி செய்யறது? தண்ணியத்தானே தம்பி நானுங்கன்றது. நான் ஒரு பொம்பளை புள்ளிய வச்சு வேலைக்கு வைக்கலாம் என்று மனுஷி சந்தேகப்படுறாங்க, ஒரு பயம் தம்பி எனக்கு. அதால நான் பொம்பளை புள்ளிய வைக்கிறேன். அதே தம்பி கேட்கிறேன். 2 நாளைய வந்தது. எந்த வேலை செய்யற பொட்டியா அந்த பொடிக்கலையில இழுத்து கொண்டு போயிட்டேன். நான் என்னடா செய்கிறது? தேவையில்லாம் வந்து எந்த இதுக்குள்ள வந்துட்டேன். சரி டாக்டர், அது போனா சரி கொடுங்க. ஒரு பொம்பளை புள்ளிய அதுதான் தம்பி, பொம்பளை புள்ளிய வைக்கணும் எனக்கு ஒரு ஆசை தான். எந்த மனுஷி இருக்கிறா அவள் சில நேரங்கள்ல தெரியாது அமைச்சப்படுவோம். ஓ நான் சும்மா 2 தரம் போன எடுத்து காலத்தை வைக்கவே என்னப்பா நடுவர் தம்பி உனக்கு ஏகப்பட்ட வருத்தம் இருக்குது.
நான் ஒரு பார்க்கத்தான் தம்பி வேணும், நீ யோசிக்காத, நான் எல்லாம் மாத்தி தான் போடுவேன். சரிங்க, நீ இதுக்கெல்லாம் யோசிக்காத தம்பி. காசுல எல்லாம் தம்பி நான் புரியத்தான் தம்பி. நீ அதை பற்றி கையை கொண்டா பாப்ப நாளைய பிடிச்சு பார்ப்பது தம்பி. அடுத்த பக்கம் திருப்பு, கைக்கு திருப்ப தெரியாது, ஒன்றும் திருப்ப தெரியாது தம்பி. உனக்கு கொஞ்சம் பித்தமும் இருக்கு தம்பி, எல்லாம் சேர்ந்துதான் தம்பி. உனக்கு வருத்தம் வந்து கையில் நடுங்குது, இந்த சுவருக்கு அப்படித்தான் பெரும் தம்பி. உனக்கு குளிச்சு எல்லாம் வலிதா, அதை வடிலா போடு. பிறகு பொண்டி கடைக்கு விட்டுட்டா அங்க பொடிக்க ஆக்கி விட்டுட்டான்னு இருக்காத. வடிவா நேரத்துக்கு எல்லாம் வலிதையும் எல்லாம் உனக்கு தாரம். சரிங்க, பக்தால போறதுக்கு தம்பி நல்ல குளிச்சு கொண்டு தாரம் தம்பி. சரிங்க, நீ பயப்படாத தம்பியா, எல்லாம் வடிவா வச்சுதான் நான் உனக்கு தாரேன் தம்பி. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆள் ஒன்று பிடிச்சி தாங்கடா. அதுதான் தம்பி, பொம்பளை பிள்ளையில வச்சிருக்காது, பொடிகளையும் வச்சிருக்க, பொடிகளை மேல கொண்டு வர்றாங்க, ஒரு கிழமைக்கு நிக்கிறாங்க தம்பி. அதுக்கு பிறகு பொம்பளைய கொண்டு ஓடிட்டாங்க சொல்றோம். நான் என்னடா செய்யறது தம்பி? இங்க பேரன் தம்பி, நான் தனியா உங்களை கஷ்டப்படுறேன். பொருளா தம்பி, மருந்து எழுதணும்னாக்கு நான் பாருங்க கண்ணாடி ஒருக்கா போடுவோம், எனக்கு கண்ணும் போட்டுது. என்ன செய்யற தம்பி, மனுஷனா பிறந்துட்டம் பொருளா தம்பி பாரு. என்ன கசமும் குடிச்சிருது, நான் கசமுக்கும் திறவனும் குடிச்சேன். என்னடா தம்பி, உன்னை பார்க்க எனக்கு பயமா கிடக்கு தம்பி. தம்பி, இந்த மருந்தெல்லாம் நான் உனக்கு எழுதி வச்சிருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு பின் தான் நீ எல்லாம் இதெல்லாம் போடணும். மெய்க்கு உனக்கு அடிக்கடி சலம் போறது. உனக்கு என்னடா தம்பி, சலம் போகாமல் வகுத்தால போகுதுன்ட்டா எனக்கு என்ன பெரிய பிரச்சனையா கிடக்கு போல தம்பி. என்னடா இது புது புதுசா வருத்தம் வருது தம்பி. இந்த மருந்த ஞாபகம் வச்சு போட அப்புறம் வேற என்ன தம்பி, எவ்வளவு மீன் கிடைக்க காலமே வந்து பின்னேரம் வந்து அடிக்கடி வந்து அடிக்கடி வந்தா நீங்க தம்பி அப்பா தம்பி கொய்யால காலமே வந்து பின்னேரம் வந்து அடிக்கடி வந்தா தம்பி அரைக்கி இருப்பாங்க. அரைக்கி இருக்கும் தம்பி. எங்க பாத்ரூமுக்கு போய் இருக்கிறது என்ன தம்பி பாக்குற? உனக்கு கண்ணும் போட்டுதோடா, உனக்கு கண்ணும் போட்டுதோடா. புக்கால போனே நான் என்ன செய்யறது? கண்ணுக்கு என்ன டாக்டர் செய்யலாம்? கண்ணுக்கு ஒன்றும் செய்யறாது. மிளகாய் போட்டு நல்ல ஐடியா விட்டு கண்ணீர் போகணும் தம்பி. போனா தெரியும். நீ அப்ப கண்ணாடி போடணும். சும்மா புரியா தெரியுங்களா தம்பி? சும்மா தருவங்களே தம்பி. நாங்கள் இங்க கஷ்டப்பட்டு இங்க ஆத்தியாப்பு படிக்க 3 லட்சக்கணக்கா படிக்க வச்சு நாங்கள் இங்க ஆஸ்பத்திரியில வந்திருக்கேன் தம்பி. உனக்கு இங்கே சும்மா தெரிவினமே டாக்டர் கண்ணாடி கண்ணாடி தம்பி ஏன் கேட்கிற தம்பி? நானும் போய் கண்ணாடி இருக்கு தம்பி. 1500 ரூபா 2000 ரூபா போன பிள்ளை கண்ணாடி குறுக்கால வாங்க 15000 சொல்றாங்களா? நான் என்ன செய்யறது? ஓ என்ன வண்டியில் ஆண்டு எனக்கு நல்ல பேச்சு. ஓ அப்படப்பா மெலிஞ்ச நேரம் உடப்பான் அப்ப மெலிஞ்சது. அது 2-3 வருஷத்துக்கு முன்னாள் எந்த கொண்டு காசு ஓட்டுதண்டு இப்படி சொல்றாங்க. அவனுக்கு என்ன தெரியும்? நான் பண்ற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒரு பொம்பளை பிள்ளைய வேலைக்கு வைப்போம்டா அது குங்குறாடி இல்லை. நீ கம்மி கம்மி கொண்டு இருக்கிற இந்த குளிச்சிய போடு, நீ நல்லா வந்துடுவ. சரியா போடு. அப்ப அப்படி சுகமா இருக்கியே, எனக்கு கோல் பண்ணி சொல்லுவியே. நல்ல டாக்டர் நல்ல வைத்தியம் சொன்னியா? நான் தம்பி சும்மா காசு கட்டியே படித்தேன் தம்பி. இடவு பாவலா என் அம்மா டீ ஊத்தி தந்து எல்லாம் குடிச்சு குடிச்சு தானே நான் படிச்சு பாஸ் பண்ணினேன். உனக்கு அது தெரியுமே நான் படிக்கப்பட்ட பாடு. ஓ என்ன தம்பி அப்படி கஷ்டம் என்ன தம்பி? ஆத்தா அம்மா அப்பா எல்லாம் வந்து தம்பி எழுங்கடா படிக்கடா படிக்கடா டாக்டருக்கு படிச்சேன் தம்பி. பின் என்ன தம்பி என்று அம்மா விடுவாங்க. அந்த காலத்து இப்பத புள்ளி எழுங்க அம்மாவுக்கு சூக்காட்டி போட்டு பின் முன்னாலே ஓடி தெரியுது. நாங்கள் அந்த காலத்து அம்மா அப்பாவோட நாங்கள் ஐயோ கொய்யால நாங்கள் பட்ட பாடு தம்பி. ஒன்று தம்பி அதுகள் பேசினவழியா தான் தம்பி இந்த கதிரையில இருக்கிற, நீ இந்த கதிரையில இருக்கிற தம்பி. இதுதான் தம்பி சொல்றேன். எந்த ஆஸ்பத்திரிக்கு வாரம் எல்லாத்தையும் பொம்பளையிலே கூட்டி கொண்டு ஓடுறான் தம்பி. அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்காது. என்னடா செய்கிறது? தனிங்க தானே கஷ்டப்பட வேண்டியா
என்ன தம்பி எனக்கு நீ வேண்டாம் அக்கள்கிட்ட போய் சொல்லுவோம் போல ஆமா தம்பி இந்த மருந்த வடிவா குடி சரியோ வடிவா அடிக்கடி போனா அரட்டி அரட்டிட்டு விளங்குது அது நமக்கு ஐடியா சொல்லித்தார நானும் படிச்சு உங்களை எல்லாரையும் காப்பாற்றணும் கொண்டு தான் நினைக்கிறேன் தம்பி எந்த தம்பி விலை அடிச்சிருக்கணும் விலை போட்டுட்டேனே 10,000 ரூபாய் வெளியே பெற்றாரு நான் ஏங்கிற என்ன தம்பி எத்தனை உனக்கு வைத்தியம் நான் நாடிய பிடிச்சதுல எத்தனை போட்டிருக்கிறேன் தம்பி அதை ஒரு குடிசை தம்பி போட்டியண்டார் அது 2-3 வைத்தியத்துக்கு சேரும் அப்போ ஓ நான் அது கேட்க மாட்டேன் தம்பி நான் காசுக்கு வந்து தம்பி நான் பிரியா தான் செய்யணும்னு நினைக்கிறேன் நானும் பாவம் தானே தம்பி நாளைக்கு உள்ள ஊட்டிக்காரன் அப்ப எனக்கு வீட்டுக்கு தேவையே இல்லையா அப்போ காசு கொஞ்சம் கொஞ்சமா தம்பி அதனால தம்பி உனக்கு சுகர் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பாகத்துக்கு நோதன்று அரக்கி இருக்கணும் எத்தனையோ தம்பி நான் அளவா தான் வச்சிருக்கிறேன் நீ ஒன்றுக்கும் யோசிக்காத டாக்டர் என்ன கொக்காவ இப்போட காசு படிச்சு இந்த கதை வந்துருக்கிறேன் தெரியுமே தம்பி இப்ப எல்லாம் நீங்க யோசிக்காத தம்பி அடிக்கடி இதை போடு மருந்த போடு தம்பி தம்பி கவுண்டர் அங்க முன்னுக்கு இருக்கு அதுல போய் காசு வச்சுட்டு போ தம்பி நான் தான் வந்து எடுக்கணும் பேருந்த தம்பி பெண்ணில் உள்ளியில் இருந்து நான் தனியா இங்க பேரும் கஷ்டப்படணும் ரொம்ப கஷ்டம் உண்டு இது யாருக்கு எல்லாம் தெரியுமே தம்பி எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே வணக்கம் முன்னுக்கு வந்து ஹாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஏதாவது நடத்த வந்தாலும் கோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா வைத்தியமும் பார்க்கலாம் காசு ரேட்டும் கூட ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட் எங்களோட யூடியூப் சேனல்ல இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த முறை கந்தசாமி கணபதி பிள்ளையின் என்னன்னு சொல்றது அலப்பறைகளை நீங்கள் பார்க்கலாம் ஓகே பாய்